எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் தான். இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ரிலீஸ் ஆகி தியேட்டரில் பெரும்பாலும் ஓடிச்சான்றது தெரியல. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தேன். அதாவது ஏன் பார்த்தோன்னா, அந்த டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அப்படி என்ன படம், அப்படி என்ன அதில் குறிப்பிடுறவங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாங்க, அப்படி என்ன பாவம் அவங்க அப்படின்றதுனால அந்த டைட்டில்னால அந்த படத்தை போய் பார்க்கலாம்னு நினச்சேன். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்காதுன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் மேபி இருக்கு, என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்து அதில் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்த படம் தான் இன்னைக்கு நம்ம ஃபிலிம் கிரிட்டிக்ஸில் பார்க்க போகிற அந்த படம். அதாவது அது என்ன படம்னா, நம்ம ரியோ ராஜ் இருக்கார்ல, அவரோட படம் தான். அவரோட படத்துங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம், படங்களை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட பேர் வந்து ஆண் பாவம் பொல்லாததான். பெண் பாவம் தாண்டா பொல்லாதது, என்னடா ஆண் பாவம் பொல்லாதது. சரி, ஓகே, அப்படி என்ன ஆண் பாவம் பொல்லாதது, அப்படி என்ன அவங்கள ஆண்களை என்ன அப்படி கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட இதுவாக இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வந்து அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், மார்க்சிஸ்ட். அதாவது அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட். பெண்கள் ஃபெமினிஸ்ட்ன்றது அதுவும் ஒரு கருத்தியல். அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், மார்க்சிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபெமினிஸ்ட்டும் ஒரு கருத்தியல். அது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, மொத்த சொசைட்டிக்கானது தான். அந்த மாதிரி ஒரு பெண் அவங்கள காட்டுவாங்க. ஹீரோவும் வந்து பெரியாரிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, பெண்களை சமமாக மதிக்கணும், பெண்களை சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போது ஹீரோயினை வந்து பொண்ணு பார்க்க போவார். பொண்ணு பார்க்க போன இடத்துல ஹீரோயினுக்கு வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பார், ஏன் அவங்க நிற்கிறாங்க, அவங்கள உட்கார சொல்லுங்கன்னு. அவங்க அப்பா வந்து அடி பார்ப்பார். பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு அப்பர் கேஸ்ட், 2 பேருமே ஒரு அப்பர் கேஸ்டானால தான். அது மாதிரி சொசைட்டியில் வந்து பொண்ணுங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், பொண்ணுங்க பொக்கிஷம் மாதிரின்ற மாதிரி தான் அந்த படம். அப்படி அவங்க அப்பா அப்படி தான் இருப்பார், ஹீரோயினோட அப்பா. அப்போ ஹீரோயினை அந்த மாதிரி அவங்க அப்பா முறைக்கும் போது அப்புறமா பார்த்தோன்னா அந்த பொண்ணு கீழே உட்காந்துரும். தரையில் உட்கார சொன்னால் தரையில் உட்காந்துருவாங்க. அவங்க எல்லாரும் மேலே சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒன்று ஹீரோயின் என்னென்ன எழுந்து என்ன பண்ணுவார், அவங்க கீழே தானே உட்காந்துருக்காங்க, நானும் கீழே உட்காரதான் ஈக்குவாலிட்டின்னு. அதாவது என்னன்னா, பொண்ணு கீழே உட்காருதுன்னா நம்மளும் கீழே உட்காரணுன்றது ஈக்குவாலிட்டி இல்லை தம்பி. பொண்ணு மேலே உட்கார்ந்தா, நீ மேலே உட்காந்தா அங்கே அந்த பொண்ணையும் மேலே உட்கார வைக்கணுன்றது தான் ஈக்குவாலிட்டி. அந்த பொண்ணு உட்காரன்றது தான் ஈக்குவாலிட்டி. சரி, ஓகே, அந்த பொண்ணு கீழே உட்காந்து நீ ஒரு கீழே உட்காந்துரு. அதுக்கப்புறம் அவரு கீழே உட்காந்துட்டாரேன்னு, ஐயோ ஆம்பளை கீழே உட்காந்துருக்காரு, நம்ம சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டுருன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் சேரை போட்டு பொண்ணு உட்காரச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் திரும்ப மேலே ஏறி உட்காரு. அதுக்கப்புறம் பார்த்து பேசி அவங்க வீட்டில் இது பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு சீனில் சொல்லும், இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ஃப்ரீயாக வளர்த்தாங்க. 13 வயசுக்கு மேலே அப்புறம் எங்கள் அப்பா என்னை ரொம்ப பொத்தி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பொக்கிஷமாக என்னை பார்த்து ஒரு மாதிரி எதுக்கு போனாலும் தடையாக சொல்லி, நீ எங்கே போனால் தப்பு, இதை பண்ணாத அதை பண்ணாத, நீ பார்த்து பத்திரமா இருக்கணும் சொல்லி என்னை ஒரு கூட்டுக்குள்ளேயே அடக்கி வச்ச மாதிரி வளர்த்துட்டாங்க. என்னால் எங்கள் அப்பாவை மீறி எதுவுமே பண்ண முடியல. ஆனால் என் மேரேஜ் லைஃப் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் அதை தாண்டி எனக்கு சுதந்திரமான வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் ஃபீலிங்ஸாக அவளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், அவளுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்போன்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி காட்டுவாங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் நல்ல லைஃப்பில் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவரும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அதாவது வீட்டுக்காரன்றவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறவர். ஆனால் அது தெரியாத மாதிரி அந்த பொண்ணு நான் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதை பண்ணாலும் இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் தப்பு தான். அதாவது அவனுக்கு சமைச்சிருக்காது, வீட்டு வேலையை பார்த்துருக்காது, அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை அவன் கேட்பான், சோத்துக்கு என்ன பண்ண நீ பட் ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தானா, அது அந்த பொண்ணு சொல்லுவா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. 2 பேரும் சமைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி டெய்லி வருவான். அவன் கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஜாலியாக அவனோட கஷ்டத்துலையும் அவனோட சம்பாதியத்துலையும் அந்த பொண்ணு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவனுக்கு தேவையான வேலைகளை பார்க்காம, வீட்டு வேலைகளை பார்க்காம, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லியே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இதில் ஒரு சின்ன இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு கருத்து நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ளே பில்ட் ஆகும். இங்கே தான் ஆண் பாவம் பொல்லாததா, பெண் பாவம் பொல்லாததான்றது நம்ம தீர்மானிக்க வேண்டிய இடம். அதாவது இவன் பொண்ணு பார்க்க போனால ஸ்டார்டிங்கில் அந்த சீனில் வந்துட்டு அம்பேத்கர் ஃபோட்டோ, பெரியார் ஃபோட்டோ, மார்க்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கணும். அந்த பொண்ணுக்கு அது தெரியல. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க, ஜியு போப் ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அப்போது இவன் ஹீரோ கேட்பான், என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அம்பேத்கர் பெரியார் ஓகே, என்னங்க ஜியு போப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஜியு போப் இல்லை காரல் மார்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போ இவர் என்ன காட்டுறீங்க அங்கே அந்த இடத்துல, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சொல்லும்போது அந்த பொண்ணு ஜியு போப்பில் அது காரல் மார்க்ஸ்னோன்னா இவரும் அப்படியே மாற்றி சொல்லிட்டா. அந்த பொண்ணு வந்து அது ஜியு போப் தான், ஆனால் மாற்றி சொல்லிட்டா. அந்த பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்கிற போது இவர் அங்கே வந்துட்டு அதை
ஓகேன்னு சொல்லிட்டு இது கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ இவங்களுக்குள்ள ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இவங்க நல்லா லைஃப் ரன் பண்ணுவாங்க. அவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வருவார். இந்த பொண்ணு வீட்டில் சும்மா எந்த வேலையும் பார்க்காம அதுக்கு இட்ஸ் மை சாய்ஸ்ன்ட்டு அதுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இப்போ 2 பேருக்கும் ஒரு சண்டை வரும். சண்டை வந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லும், நடுவில் இன்னொரு சீன் வரும். என்ன வரும்னா, காரில் போயிட்டே இருக்கும்போது அவன் கேட்பான், நமக்கு சப்போஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஹனிமூன் எங்கே போகலான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், போர்பந்தர் போகலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ இவன் கேட்பான், ஏன் போர்பந்தர், அங்கே போய் என்ன பண்ண போகுது, அது அம்பேத்கர் பிறந்த இடங்க அப்படின்னு. அதாவது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு தப்பாக சொல்லும், அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தர்னு சொல்லும். அது யார் பிறந்த இடம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அதுவும் அந்த படத்தில் அடுத்தது இந்த சொன்னால இந்த முக்கியமான சீன், அந்த சீனை சொல்லுவாங்க. இப்போ திரும்ப இந்த சீனுக்கு வந்துடும். இந்த சீனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஏன் டென்ஷன் ஆவானா, அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட சொல்லும், அதுக்கு முன்னாடி நாள் மட்டும், இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாள், அதான் இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குன்னா, அவன் வீட்டுக்கு லேட்டாக வருவான், பொருள்லாம் வாங்கிட்டு வரான். அந்த பொண்ணு இந்த பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்றது பொம்பளையாக தான் இருக்கணுமா. அதாவது ஒரு மளிகை சாமான்லாம் வாங்க போயிருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு ஒரு லிஸ்ட் போட்டு அவனுக்கு அனுப்பியிருக்குமா. அப்போ இவன் சொல்லுவான், ஒரு பொருள் இங்கே இருக்கு, ஒரு பொருள் அங்கே இருக்குன்னாடி நான் என்ன, ஏன்டா அது பொண்ணுங்களுக்கு மட்டும் தெரியணும். சரி, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருள் வாங்கினா ஏன் அது பொண்ணுங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், பசங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் உனக்கு தெரியாதா வீட்டில் என்ன வேணும் என்ன வேணான்ட்டு. அப்போ இதுவே ஒரு ஆணாதிக்கம் தானே. நீ தான் நாங்கள் ஆதிக்கம் பண்ற. ஏன் நீ போய் அவையும் லிஸ்ட் அனுப்பணும், உனக்கு நீயும் வாங்கிட்டு வா. அது அந்த லிஸ்ட் அனுப்புற, நீ இந்த லிஸ்ட் அனுப்ப, அங்கே அனுப்புன இங்கே அனுப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ கோவமானா, அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்கும். அதாவது 1 வருஷமும் இவங்க இந்த சண்டையை தான் போட்டு வந்துக்கிறாங்க. பொண்ணு வந்து 1 வருஷம் ஆனதுனால அன்றைக்கி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவத்தில் இருக்கும் அவன் மேலே. அப்போ கோவத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் இவன் போய் ரூமில் பார்ப்பான், அந்த பொண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அவங்க அங்கே அது 2 பேரும் அந்த சண்டையை மறந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கலாக ஹாப்பியாக அந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும். அதாவது நான் சொன்னல நடுவில் இந்த முக்கியமான சீன், அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும், எனக்கு வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்குது உங்ககிட்ட சொல்லுறோம், 2 சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லன்னு சொல்லும். அப்போ வந்து இது மொதல் விஷயத்த சொல்லணும் போது அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு பார்லர் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் வேணால் பார்லர் வைக்கட்டுமா, என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறான், அவங்க கூட நான் பார்ட்னராக போகிறேன். உடனே ஒரு ஃப்ரெண்டு பார்ட்னராக போகிறான், நீ அவங்க கூட போனால் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது அப்போ இந்த விஷயத்தை அவன் நிராகரிச்சிடும் வேணான்னு போது அப்போ உடனே ஃபைட் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லுவான், நீ ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, எந்த ஒரு விஷயத்துலையும் முழுமையாக இல்லை, எல்லாத்தையும் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ அறகுறையாகவே பண்ணுற. இன்றைக்கி கூட இது உன்னோட ஆம்பிஷனா, உன் ஃப்ரெண்டு பண்ணுறான், அவங்க கூட சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், அதனால நீ பார்லர் வைக்க போகிறேன், நான் பியூட்டிஷியன் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே உனக்கு குறைவாக பேசுவான். எங்கே போனாலும் மேக்கப் இதுதான், பொண்ணுங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் நடந்துடும். அந்த கான்வர்சேஷனில் இவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தார்ல அந்த பொண்ணுக்கிட்ட தவறுகள், அந்த தவறெல்லாம் இப்போ சொல்லுவார். அதாவது என்ன, அது அன்னைக்கு நீ சொன்னியடி அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் ஃபோட்டோ வச்சிருக்கீங்கன்னா அது உண்மையிலேயே காரல் மார்க்ஸ் ஃபோட்டோலாம் ஜியோ போப் தாண்டி அப்படின்னுவார். அப்போ அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி பார்க்கும். ஒன்று இன்னொன்று சொல்லுவார், அம்பேத்கர் பிறந்த இடம் வந்து போர்பந்தர் இல்லை, காந்தி பிறந்த இடம் தான் போர்பந்தர்னு சொல்லுவான். இப்போ என்னன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ண தவறுகளை லைனாக சொல்லிட்டு வருவான். அந்த பொண்ணு தவறுகள் கிடையாது, அறியாமையாக அவன் பயன்படுத்தி அப்படி சொல்லிட்டு வருவான். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் நின்றுட்டு இருக்கோம். அப்போ அவன் சொல்லுவான், நான் தம் அடிக்கிறேன்ட்டு, உனக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லை, ஆனால் ஈக்குவாலிட்டின்ட்டு நீ என்கிட்ட தம்ம பிடிங்க அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு பொரியலி சாப்பிட்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அதாவது இந்த மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கான். அப்போ அவன் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பான். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கெல்லாம் சொல்லுவான், நீ ஃபெமினிஸ்ட் அடி, நீ ஃபெமினிஸ்டா, நீ ஃபெமினிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி கேக் வெட்டணுமே, இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்களெல்லாம் குடும்பம் சொல்லணும், நீ என்ன சொன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் தின்னுவேன்னு சொன்னோன்னா அப்போ நீ ஃபெமினிஸ்டா, கம்யூனிஸ்ட்னா நமக்கு போக மிச்சம் இருக்கிறது எல்லாரும் கொடுக்குதுன்னா விஜய் அந்த படத்தில் அப்படி சொல்லலாம், உனக்கு அதுவே தெரிஞ்சிருக்கேன். அங்கேயே அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி மட்டம் படுத்தி பேசுகிற மாதிரி தான் இந்த சீன் ஃபுல்லாகவே அந்த பொண்ணை மட்டம் படுத்தி பேசுகிற மாதிரி தான். அதாவது இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபெமினிசம்ன்ற கருத்து அக்செப்டபிள், ஆனால் அதை பெண்கள் எல்லாம் தப்பாக தான் ஃபாலோ பண்ணும். ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுற்றுற எந்த பொண்ணுக்கும் தெளிவு கிடையாது, ஃபெமினிசம் சொல்லிட்டு இது பண்ணுற எந்த பொண்ணுக்குமே அறிவு கிடையாது, அவங்க பண்ணுறதெல்லாம் ஃபெமினிசமே கிடையாது. அந்த பொண்ணு பெண்ணியத்துக்கான சப்போர்ட்டை பேசலை, அந்த பொண்ணு பெண்ணியத்துக்கான சப்போர்ட்டை பேசாமல் ஆண்களை குறை சொல்கிற இதுவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற ஃபெமினிசம் கிடையாது. இது ஏன் மீன் பண்ணுறீங்க, இதுவா மீன் பண்ணணும்? அந்த பொண்ணு நீ என்ன பண்ணணும், என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், நீ அந்த பொண்ணுக்கான உரிமைகளை அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஃபெமினிசம்ன்றதே தப்புன்ற மாதிரி தான் அந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து ஃபெமினிசம், அது ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட், அது ஒரு சூடோ ஃபெமினிஸ்ட், அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுவானுங்க. நீ ஒரு சூடோ ஃபெமினிஸ்ட் தான், உனக்கு அதை பற்றின முழு விவரமே தெரியல, நீ வந்து ஆண்களுக்கு நிகராக நீ பண்ணிட்டேன்னா அதுதான் உன்னோட பெரிய சந்தோஷமாக இருக்குது, அப்படி தான் ஃபெமினிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அந்த படம் காமிச்சிருக்கு. அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும் அந்த படத்தில். ஏன்னா அது சீன்கள்லாம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு, அந்த கதையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 2வது விஷயம் அந்த பொண்ணு சொல்லலாம், உங்ககிட்ட மொத்தம் 2 நல்ல விஷயம் சொல்லணும். மொதல் விஷயம் இதை சொல்லும், 2வது விஷயம் அதுக்கப்புறமா அங்கே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவார். அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 60 வீடு இருக்குமா,
60 வீட்லயும் நம்ம கேட்போம். எல்லா ஆண்களுக்கும் ஒருத்தனுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா எல்லா பெண்களுக்கும் இந்த பியூட்டி பார்லரு இதை தவிர்த்து வேற ஆசையே இருக்காது. அழகு சாதனத்தை பற்றி தான் இருக்குமா? ஏன்டா பெண்கள்ல போலீஸ் ஆனது இல்லையா, கலெக்டர் ஆனது இல்லையா, வக்கீல் ஆனது இல்லையா, அரசு அதிகாரிகள் ஆனது இல்லையா, எதுவுமே இல்லையா பெண்கள்? இது வந்து அங்க இருக்கிற 60 பெண்களுக்கும் அந்த ஆசை தான் இருக்கும். நீ எப்படி சொல்ல முடியாத? அப்படி ஒரு இதையும் திணிக்கிறானுங்க. அதாவது பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கிறீங்க, இதைதான் பண்ணுவீங்க, இதுல நீங்க ஃபெமினிஸ்ட் வேற பெருமையா சொல்லிக்கிறீங்க. அப்படி ஒரு கேவலமான கருத்தை அங்க வைக்கிறான். ரெண்டாவது இதெல்லாம் போக ஒரு மெயினான ஒரு விஷயம் அங்க நின்னா பாருங்க. இங்கதான் ஆண் பாவம் பொல்லாததா பெண் பாவம் பொல்லாததான்னு தெரிய போகுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவரு அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லுவாரு. இந்த கதையை நடுநூல அட்வொகேட் கிட்ட அவர் சொல்றதுதான் இந்த கதையை. அப்ப அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லும் போது அழுவார் இவர். அதாவது அந்த ஆண் அட்வொகேட் பார்த்து இவரை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு அழுவார்னா, அந்த ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கும். அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல வந்திருக்கும். இவனுங்க போட்ட சண்டையில அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் அதிகமாகி அபார்ட் ஆயிடும். அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அட்மிட் ஆகி தான் இவங்க பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த அட்வொகேட் அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ அங்கே குறிப்பிட்ட ஒரு சரியான டைலாக் ஒன்று சொல்லுவாருங்க. அதில் தாங்க மிரண்டுட்டேன். உண்மையிலே ஆண்கள் பாவம்ன்ட்டு. என்ன டைலாக்னா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்தில் அவள் எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் சார். அவள் சொன்ன அந்த பார்லருன்னு அவளுக்கு வச்சு கொடுத்தா அழ வேற செய்வான். நல்லா வந்தது எனக்கு அந்த சீனை பார்த்துட்டு. அப்படி ஏன்னா அசிங்கமாக சொல்லிடலாமா, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவள் ப்ரெக்னென்ட் ஆனா அவளுக்கு இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்வேன், ஆவலைன்னா அப்பா விருப்பத்துக்கு செய்ய மாட்டேன். அப்போ உங்களை பொறுத்த வரையும் பெண்கள் ஒரு மிஷின், உங்களுக்கு குழந்தை பொறுத்து போடுற ஒரு மிஷினாக தான் நீங்க பாக்குறீங்க. அந்த பெண்களை பொறுத்த வரையும் புனிதம்ன்றது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில தான் உங்க புனிதத்தையே ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஆண்கள்ன்றது வேலைக்கு போய் சம்பாத்தியம், ஆண்கள் இப்போ செய்யறது சம்பாத்தியம். ஆணுக்கு ஒரு பெரிய இது வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்தது. பெண்கள்னா என்னது? வீட்டு வேலை செய்யறது, குழந்தை பெற்று போடுறது. உங்களுக்கு கடைசி வரையும் மாவாட்டிக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு போடுறது. இது ஒரு மட்டமா இந்த டைலாகை எப்படி அந்த டேரக்டர் வச்சானே தெரியல. ஆண் பாவம் பொல்லாததுன்ட்டு நீ என்ன கருத்து சொல்ல வர? ஃபெமினிசம் கிடையாது, பெண் உரிமை கிடையாதா? அதாவது பெண்களை பொறுத்தவரையும் குழந்தை பெற்று போடுறது தான். அவங்க குழந்தை பெற்று போட்டால் அவங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. அவங்க பெற்று போடுறாங்க போடல, அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விடுறது தான் இது ஒரு நல்ல ஆண்மகனுக்கான அடையாளம். இந்த டைலாக் அவன் வச்சிருக்கான் இந்த படத்துல. இதுல எப்பறம் நீ ஆண்கள் பாவம்ன்ற இப்படி ஒரு கேவலமான டைலாக். அதுக்கப்புறம் கோர்ட்ல அப்படியே கேஸ் போகும். கேஸ் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் பண்ண நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, அந்த அட்வொகேட் இருக்கார்ல, இவன் போய் ஒரு அட்வொகேட் போகலாம். அவருக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அவரும் ஒரு ஒய்ஃபும் டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. அந்த டிவோர்ஸ் ஆன ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க அந்த பொண்ணுக்காக ஆஜராவாங்க. இவரு ஹீரோக்காக ஆஜராவாரு. கோர்ட்ல ஆஜராகி இந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இவங்க போயிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஃபுல்லா அந்த பொண்ணுங்களை வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபெமினிசம்ல நீங்க பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு எதிராக பண்றீங்க, ஆண்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க, ஆண்கள் பாவம்னு தான் காமிச்சிருப்பானுங்க. அதே பணம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, வாதாட போவாங்க கோர்ட்டுக்கு. வாதாடுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அப்போ இவர் வந்து ஹீரோ கேட்பாரு, உங்களை ஏங்க உங்க ஒய்ஃப் விட்டு போனாங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது கருத்து வேறுபாடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அப்போ சண்டை வரும்போது இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, உன் குடும்பத்துக்கு அறிவில்லை, உன் குடும்பமே ஒரு கேவலமான குடும்பம்னு சொல்லிடுவாரு அந்த அட்வொகேட்டு. சொன்னோன்னா அந்த பொண்ணு கோவம் வந்து அவர் மேலே கேஸ் போட்டு அதனால அவர் இது பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு அதில் ஒரு சீன், அதாவது அந்த பொண்ணு கேஸ் போட்டு இவன் அவன் குடும்பத்தை கேவலமாக பேசினது பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை கேவலமாக பேசினது பிரச்சனை இல்லை. இவர் வந்து அங்கே ஒரு சீன் வைக்கிறானுங்க. அதாவது ஆம்பளைங்க நல்லவங்களாம். அதாவது எப்படின்னா, அவளுக்கு பாவம் எதுவுமே தெரியாது, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. டேய், அந்த பொண்ணும் அட்வொகேட் தான்டா, அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதா? கோர்ட்ல கேஸ் போட்டு அவனுக்கு அந்த பொண்ணுக்கான மாதாந்திரம் ஒரு தொகையா அவங்க கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிப்பான். அது இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம் பெருந்தன்மையா. ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியாது, அவ வந்து பெரிய இது கிடையாது, நான் இந்த காசை கொடுத்தா அதை அவள் யூஸ் பண்ணிப்பா. இவனை பிச்சை போடுறாரு அவரு. அந்த பொண்ணும் அட்வொகேட்டு, அந்த பொண்ணு சொசைட்டியில் நல்ல நிலைமையில தான் இருக்கு. அந்த பொண்ணு கேஸ் வாதாடி ஜெயிக்க தெரியாத. அந்த பொண்ணு இவனுங்க தான் சப்ரஸ் பண்றாங்க. பெண்களை குறைவா நடத்தி பேசிட்டு இவனுங்க என்னமோ ஆண்கள் பாவன்றாங்க. ஹீரோ ஒன்னே சொல்லுவார், ஆமா அவளும் அந்த மாதிரி தான் பாவம், அவளுக்கும் நிறைய விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, அவளும் தனியா வாழணுன்ற, அவளுக்கும் வெளில போய் எதுவும் சம்பாதிக்க தெரியாது, பண்ண தெரியாது, பேசாம நானும் கொடுக்குறேன்ட்டு ஒத்துக்கிறேன். இதுல என்ன பண்றீங்க? பெண்களை ஆண்களுக்கு நிகராக நடத்துறேன்ட்டு பெண்களை கேவலமாக தான் சித்தரிச்சிருக்கீங்க இந்த படத்தில். இதில் இந்த படம் பெண்ணியம் பேசுதான், பெண்ணியம் எப்படி இருக்கணும்னு பேசுதான். டேய், என்னடா கன்றாவி படம். சரி, ஓகே. அதுக்கப்புறமா அவங்க போவாங்க, கோர்ட்டில் வாதாடுவாங்க. வாதாடும் போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க அந்த அட்வொகேட் வந்து, சரியான டைலாக் அது. அது எப்படி ஒரு ஆனர், ஒரே சொசைட்டி தான், இந்த சொசைட்டியில் ஆண்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து கடமையாகவும், பெண்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து பெருமையாகவும் பேசப்படுதுன்னு. டே மண்ணாங்கட்டிங்களா, பெருமையாக பேசி தாண்டா ஆகணும். நீங்கள் பண்ண வேலைங்களுக்கெல்லாம் அவங்கள பெருமையாக பேசி தான் ஆகணும். ஒரு காலகட்டத்தில் பெண்கள்ன்ற ஒரு குழந்தை பிறந்தாலே என்ன பண்ணானுங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொன்னானுங்க. அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து வயிற்றுலேயே பெண்ணா ஆனான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கலைக்க ஆரம்பிச்சானுங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, ஒரு 7, 8 வயசு வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை திருமணத்தை பண்ணி வச்சுங்க. குழந்தை திருமணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? குழந்தை திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரன் செத்துட்டான்னா, கூட சேர்ந்து பொண்ணும் எரிஞ்சிரணும். அது வந்து வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு கொடூர செயலை பண்ணிட்டு இருந்தீங்க இங்க. அதாவது ஆண் செத்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நெருப்புல எரியிற நெருப்புலயே உயிரோட இருக்க இந்த பெண்ணையும் தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து அதை மாத்தி பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களால மாத்தி மேல வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப அந்த காலகட்டத்துல என்ன பண்ணீங்க? அம்பேத்கர், பெரியார் தலைவர்கள் இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே பொக்கிஷமா வளர்க்கணும். பெண் வந்து கற்புன்றது புனிதமானது, புனிதமானதுன்னு வளர்த்தீங்க. வளர்த்ததுக்கப்புறம் அவங்களோட மார்பகங்களுக்கு வரி போட்டு வரிய வாங்குனீங்க. உன் மார்பகத்தை நீ மறைக்கணும்னா, அதுக்கு நீ வரி கட்டணும்னு சொல்லிட்டு பண்ணீங்க. அது ஒரு பெரிய இதுவெல்லாம் நடந்தது. அப்படி ஒரு பொண்ணுகிட்ட கேட்கும்போது, அந்த பொண்ணு தன் மார்பகங்களை அறுத்து அந்த அரசாங்கத்துக்கிட்ட குடுத்தாங்கன்ற வரலாறுலாம் இங்க இருக்கு. ஸோ அப்படி இருந்து அதை மீறி அதை பல போராட்டங்களை தாண்டி பல தடைகளை தாண்டி வந்தவங்கள அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீ வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும், குறிப்பிட்ட மதத்துல தான் கல்யாணம் பண்ணணும், நாங்க சொல்றவனை தான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணுன்னா வீட்டில் உட்காந்து வேலை செய்யணும், சோறு செய்யணும்னு சொன்னீங்க. அதை மீறி படிக்க வந்தாங்க. படிக்க வந்தவங்களை என்ன பண்ணீங்க? ஸ்கூல் வரையும் படிச்சு முடிச்சு அவெல்லாம் ஸ்கூல் வரையும் படிச்சிட்டேன், இதுக்கு மேலே பொம்பளை பொண்ணு எதுக்கு படிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போ, அங்கே போய் சமைக்க தானே போகிறேன், உனக்கு எதுக்கு மேல் படிப்புன்னு சொன்னீங்க. அதே மாரி பல பெண்கள் மேல் படிப்பு படித்து பட்டப்படிப்பு படித்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ படித்து இவ்வளோ உழைச்சி இவ்வளோ இந்த நிலைமைக்கு வந்த பெண்களையும் நீ வேற ஜாதி ஆணை லவ் பண்ணுற, வேற ஜாதி பெண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆணவ கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ஆணவ கொலைகள் இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ தடைகளை தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு அந்த சொசைட்டில அவங்க தனக்கான உரிமைகளை பேசும்போதும் தனக்கான விஷயங்களை அவங்க பேசும்போதும் நாங்க பாவம்னு சொன்னா அவங்கள என்ன செருப்பு எத்தனை அடிக்கலாமா, இல்லை உங்களை வேற எதனா அசிங்கமா கேட்கலாமான்னு இது. இப்படி ஒரு கருத்தை கேவலமா ஆண் பாவம் டைட்டில் வேற கன்றாவியா இருக்குடா. கேவலமா ஆண் பாவம் பொல்லாததான். இது ஒரு படம் மண்ணாங்கட்டி இதை வேற எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இத்தனை விஷயங்களை தாண்டி வந்த பெண்கள் சம்பாதிக்கிறது இங்க சாதனை தாண்டா மயிறு. நீ சம்பாதிக்கிறது கடமைன்னு நீங்க எவனும் சொல்ல, அது தப்பு. அதை கேள்வி கேளு. ஏங்க ஆண்கள் சம்பாதிக்கிறது கடமையா பாக்குறீங்க, கடமையா பார்க்காதீங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஆண்கள் சம்பாதிக்கிறது கடமையாகவும் பெண்கள் சம்பாதிக்கிறது வந்து உயர்வாகவும் ஏன் பார்க்கப்படுதுன்னு கேவலமா டைலாக் பேசி கேவலமான ஒரு படத்தை எடுத்து கேவலமான ஒரு கருத்தை முன் வைக்காதீங்க. இவ்வளோ தடைகளை தாண்டி பெண்கள் வந்தாங்க, அது பெருமையாக தான் பார்க்கணும், அது உயர்வாக தான் பார்க்கணும். இது வந்து ஃபெமினிசம்ன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமும் அது ஒரு கருத்தியல், அது எல்லாருக்குமானது தான். நீ அங்கே எதை கேட்கணும்னா பெண்களை சம்பாதிக்கும் ஏங்க பெருமையாக பார்க்குறீங்கன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் சம்பாதிக்கிறது எங்க கடமையாக பார்க்குறீங்கன்னு கேளு, அது கரெக்டு. அந்த டைலாக் அங்கே வை. அதை விட்டுட்டு இவங்க ஆம்பளைங்கன்னா அப்படியே பெண்களுக்காக சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு தன்னோட இளமையை போக்கி ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. புசுக்குன்னு அவங்க அந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா அவங்க நீ உருவாக்குற இந்த சின்ன உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்றிய? அவங்க இந்த நிலைமைக்கு வர அவங்க எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. அப்போ அவங்களா புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது ஒவ்வொரு ஆண்களோட கடமை. இத்தனை விஷயத்துல இத்தனை ஆண்டு காலமா அவங்கள ஒடுக்கி 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 சமைக்க வச்சு நீங்க சொல்ற பாயிண்ட் அதுல கரெக்ட் தான். ஆண் அதுல இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லுவான் என்னன்னா, ஆண்ன்றது வந்து 50 பெண் 50 கிடையாது மேடம். ஒரு சில டைம் ஆண்கள் 70 இருக்கலாம், பெண்கள் 30 இருக்கலாம். ஒரு சில டைம் பெண்கள் 30 இருக்கலாம், ஆண்கள் 70 இருக்கலாம். இங்க பிரச்சனை எங்க தெரியுமா வருது? பெண்கள் 70 அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் 70 இருக்கேன் நீ 30 ஆனா இங்க ஆண்கள் சைடு 70 வரும்போது பெண்கள் 30 இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதுதான் இந்த படத்துலயும் நடக்கும். அவன் பண்ணும்போது அது தப்பா இருக்கான், இந்த பொண்ணு பண்ணும்போது அது தப்பா தெரியும். அப்படிதான் இந்த படமே ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க. இதுதான்டா பிரச்சனையும். இதுக்கு ஒரு படம் எடுத்து இதுக்கு டயலாக் வேற, இதுல எப்படி ஆண் பாவம் பொல்லாது நம்ம திரும்ப பெண்களை இது நடுவுல ஒரு ஃபெமினிஸ்ட்னு ஒரு பொண்ணு ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்க. காமிச்சிட்டு அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபெமினிஸ்ட்னா எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பெண்கள் போயிட்டு அந்த ஃபெமினிஸ்ட் பொண்ணுகிட்ட அந்த மேடம் கிட்ட போய் பேசுவாங்க. பேசும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கேட்கும்போது நீங்க ஏன் மேடம், அதாவது இந்த அட்வொகேட்டோ இந்த ஹீரோயினோ போயிட்டு அந்த ஃபெமினிஸ்ட் மேடம் கிட்ட பேசி நீங்க ஏன் மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு டீ கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஏங்க அது லவ் அப்படின்வாங்க. ஏன் அப்படியா? அதாவது என்ன காட்ட வரானுங்கன்னா, ஃபெமினிசம்னா அந்த மேடம் பண்றதா ஃபெமினிசம், நீங்க பண்ற சூடோ ஃபெமினிசம் அப்படின்னாங்க. அதாவது புருஷனுக்கு டீ கொடுக்குறது தான்டா ஃபெமினிசம். அவங்க சொல்லுவாங்க அது லவ்னால கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு என்ன திணிக்கிறாங்கன்னா, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு புருஷனுக்கு அடிமை வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஃபெமினிசம் பேசுற பெண்கள் தான் ஃபெமினிஸ்ட், அதுதான் கரெக்ட்னு சொல்ல வரீங்க. அதுவா கரெக்ட்? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சமமான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஃபெமினிசம். அதே மாதிரி அதில் இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கும். ஒரு பஸ்ஸில் போகும்போது ஆண் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு பெண் எழுந்து எனக்கு சீட்டு கொடுன்னு சொல்கிறது இல்லை மேடம் ஃபெமினிசமு. பரவாயில்ல நீ ஆண் தான் உட்காரு, நான் பெண்ணா இப்போ நான் நின்றுட்டு போகிறேன்னு சொல்கிறது தான் ஃபெமினிசமா? ஏண்டா, அதாவது காலங்காலமாக நீங்கள் அவங்களுக்கு விட்டு தர மாட்டீங்க, அவங்க உங்களுக்கு விட்டு குத்துனே இருக்கிறது தான் ஃபெமினிசமா?
என்னடா படம், என்னடா டயலாக்கு. அதாவது இந்த படமும் என்னன்னா, ஃபெமினிசம்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேற நடுவுல குடுப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறது தான் ஃபெமினிசம். இந்த மாரி நீ நடந்துக்கிறது தான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டில. அதாவது பெண்கள் தங்களோட கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு, புருஷனுக்கான பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு, தன்னோட உரிமைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறது தான் ஃபெமினிசம்ன்ற மாரி. அது ஃபெமினிசம் கிடையாது தம்பி. பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி, அவங்களோட சாய்ஸுக்கு ஏத்த மாரி அவங்கள வாழ விடுறதும், அவங்கள சுதந்திரமா யோசிக்க விடுறதும் தான் ஃபெமினிசம். அத தான் பெண்கள் ஃபெமினிசமும் பேசுறாங்க. நீ உடனே மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ தூக்கின்னு வந்துட்டு பொண்ணுங்க ஃபெமினிசம் பேசுறதே தப்பு, புரிதலே இல்லாம தான் ஃபெமினிசத்த பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான அறிவே இல்ல, அதுக்கான லீடே இல்ல. அவங்க இப்படிதான் இருக்காங்க. இததான் ஃபெமினிசமா சொல்றீங்கன்ற மாரி ஒரு படத்த எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண் பாவம் பொல்லாதுன்னு கேவலமான ஒரு படத்த இந்த மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா, அத மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அசிங்கமா தான் கேட்பாங்க. கண்றாவியான ஒரு படம். இந்த படத்துல ஆண் பாவம்ன்னு சொல்லிட்டு, பார்க்க வந்த மக்களையும் பாவமாக்கிட்டு, பெண்களையும் பாவமாக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை நிலைமைக்கு வந்து நின்ன பெண்கள், இன்னுமே பல வீடுகள்ல வேலை செய்யறதுக்கு மட்டுமாவே, ஆண்களின் கோவத்த காட்டுறதுக்கு மட்டுமாவே தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இதுல நீங்க பெண்கள குறை சொல்லி பெண்கள் பிரஷர் பண்றாங்க. பெண்கள் வந்து ஆண்கள நிம்மதியா இருக்க விடலன்னு சொல்லிட்டு கருத்தையும் ஏத்துக்க முடியாது. இப்படி ஒரு படத்தையும் ஏத்துக்க முடியாது. இந்த படத்த வச்சுட்டு ஆண்கள் பாவம்ன்னு சொல்லாதீங்கடா. பெண்கள் தான் இன்ன வரையுமே இந்த சொசைட்டில பாவமா இருக்காங்க. நீங்க பண்ற விஷயங்கள்ல. ஆனா அவங்க தடைகளெல்லாம் தாண்டி மேல வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க அவங்க ரூட்ல அவங்க கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்க இடைநிறுத்துறேன்னு சொல்லிட்டு, அவங்கள சரி பண்றேன்னு சொல்லி நீங்க ஒரு பண்ண வேணாம். அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க சாய்ஸ்ல இருப்பாங்க. நீங்க உங்க சாய்ஸ்ல இருங்க. 2 பேரும் ஈக்குவலா இருங்க. ஈக்குவாலிட்டி தான் எங்க மெயின். அதுல ஆண் பாவம், பெண் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில வச்சு கண்றாவியான படங்களெல்லாம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி அப்படியே நல்ல கருத்தையா சொல்ல வர மாதிரி தப்பான கருத்தை போறது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்த பெண்கள் தான் இந்த சொசைட்டில பாவம்.